மார்னிங் தூங்கி எழுந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஓகே, குளிச்சுட்டு ரெடியாகி அப்பாவும் அம்மாவும் ஒரு வண்டியில், நானும் என் பொண்ணு ஒரு வண்டியில், என் தம்பி ஒரு வண்டியில். தாத்தா பாட்டி இன்றைக்கி ஆடி அமாவாசைன்னு சொல்லிட்டு திதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம். காலையில் எழுந்து ரெடியாகி நாங்களும் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போய்ட்டு திதி கொடுக்கலான்ட்டு போனோம். போன இடத்துல குளிச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் நிறையா வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஓகே எடுத்துட்டேங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் கோயிலில் சாமி கும்பிட போனோம். சாமியெல்லாம் சூப்பரமாக தரிசனம் பண்ணாங்க. தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாம் சுற்றி வந்துட்டு கோயில் சுற்றிட்டு அப்புறம் எல்லாம் ஃபேமிலியாக எல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி ஓகே கிளம்பலான்ற டைமில் ஃபோன் எங்கே மிஸ் பண்ணனே தெரிலங்க. நானும் சரி ஓகே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோடனே எங்கள் கூட வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கால் பண்ணி கேட்டும் ஃபோன் கிடைக்கல. போச்சு. நானும் போலீஸ்கிட்டலாம் சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்களும் ஐஃபோனுன்றதுனால ஐடி கொடுங்க அது இது ஏதோ கேட்டாங்க. கேட்டுட்டு போச்சு. நானும் வந்துட்டேன். வந்ததுலேருந்து உண்மையிலே சொல்கிறேங்க, ஃபோன் போனால் ஒன்று அழுவாங்க, இல்லை மைண்ட் டென்ஷன் ஆகும், ஏதாவது ஆகும். எனக்கு சிரிப்பு மட்டும்தான் வருது. ஏன்னா அந்த ஃபோன் போனதை நினச்சி அழுறதா இல்லை சிரிக்கிறதா எனக்கு ஒன்றுமே தெரியல. மேக்ஸிமம் சொல்லப்போனால் அந்த ஃபோன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடிக்கு அந்த ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா என்னுடைய பொண்ணு தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணால் அவள் யூடியூப் அது பார்ப்பா, இல்லை வச்சு சார்ஜ் போட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த மாதிரி அதே இதுலேயும் இன்னும் முக்கியமான விஷயம் நடந்தது ஒன்று. என்னென்னா, எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்படிதான்ப்பா ஐஃபோன் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சூப்பர்மா, ஓகே நெக்ஸ்ட்டு வேறு, அவ்வளோதானா, சரிம்மா அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாருங்க. சின்ன கோவம் கூட வரல அவனுக்கு. அது நினச்சது இன்னும் சிரிப்பு. சரி.